தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. குருவே சரணம். வணக்கம், நான் உங்கள் ஆத்ம நண்பன் பேசுகிறேன். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிற்றம்பல சாது சித்தர் என்னோட குருநாதர் அவர்களுடைய மலர் பாதங்களை வணங்குறேன். மூலாதார சக்கரம் 1000 இதழ்களை கொண்ட தாமரையான சகசிராரத்திலிருந்து அமுதத்தை பருகிய பிறகு குண்டலினி மூலாதார சக்கரத்திற்குள் விழுந்துள்ளது. உங்கள் முதுகுத்தண்டின் அடிப்பகுதி மூலாதார சக்கரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சக்கரத்தை துளைப்பதிலிருந்துதான் குண்டலினி மேலெழும்பத் தொடங்குகிறது. 5 முகங்களை கொண்ட ஒரு தேவி மூலாதார சக்கரத்தில் நிலை கொண்டிருக்கிறாள். அவள் எலும்புகளிலும் குடியிருக்கிறாள். அவள் தன்னுடைய ஒரு கையில் ஓர் அங்குசத்தை தாங்கி பிடித்திருக்கிறாள். இன்னொரு கையால் ஆசீர்வதிக்கிறாள். பருப்புகளால் தயாரிக்கப்பட்ட உணவு அவளுக்கு மிகவும் பிடிக்கும். அவளுடைய பெயர் சாகினி. 5 முகங்களை கொண்ட தேவி உண்மையில் 5 முகங்களை கொண்ட ஒரு வடிவம் அல்ல. மாறாக உங்கள் வாழ்க்கை, உங்கள் உடல், உங்கள் இருத்தல் ஆகியவற்றின் மிக முக்கியமான அம்சங்களை அது குறிக்கிறது. நாம் விரும்பும் செயல்பாடுகளை புரிய நம்மிடம் 5 உறுப்புகள் இருக்கின்றன. கைகள், 2 பாதங்கள், வாய், பிறப்புறுப்பு, குதம் ஆகியவைதான் அந்த உறுப்புகள். நமக்கு 5 புலன் உறுப்புகள் இருக்கின்றன. கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் ஆகியவைதான் அவை. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய 5 பூதங்களால் நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். மகாபூதங்கள் என்று அழைக்கப்படுகின்ற இவை பௌதீக இருத்தல் கொண்டவை, கண்களால் பார்க்கப்படக்கூடியவை. இந்த மகாபூதங்கள் இருத்தலின் கீழ்மட்ட தளத்தை குறிக்கின்றன. விலங்குகள் கூட இவற்றை பெற்றிருக்கின்றன. அப்படி என்றால் விலங்குகளிடமிருந்து எவை நம்மை வேறுபடுத்துகின்றன? அறிவும் புரிந்து கொள்ளும் திறனும் தான். விலங்குகளிடம் இல்லாத ஒரு வகையான அறிவு நமக்கு இருக்கிறது. நம்மை நம்மால் மேம்படுத்தி கொள்ள முடியும். அதன் வாயிலாக இந்த சமுதாயத்தையும் இவ்வுலகத்தையும் நம்மால் செழுமைப்படுத்த முடியும். மூலாதார சக்கரத்தில் உள்ள ஆற்றல் வெறுமனே அந்த இடத்தில் மட்டுமே நிலை கொண்டிருப்பதில்லை. மேலே குறிப்பிடப்பட்டுள்ள சுலோகத்தில் உள்ள அஸ்தி சம்ஸ்திதா என்பது உங்கள் எலும்புகளிலும் இருக்கிறது. மூலாதார சக்கரத்தின் மீது தியானம் செய்வது உங்கள் எலும்புகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. இதுதான் உண்மையான அர்த்தம். இந்த சக்கரத்தில் உள்ள தேவி ஓர் அங்குசத்தை தன் கையில் தாங்கி பிடித்திருக்கிறாள். பொதுவாக யானைகளை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு கருவி அது. மதம் பிடித்த ஒரு யானையை அதன் பாகன் ஒரு அங்குசத்தால் அனாயாசமாக கட்டுப்படுத்தியதை நான் ஒரு முறை கண்டேன். அவன் அந்த அங்குசத்தின் வளையத்தை அந்த யானையின் பெரிய காதில் மாட்டி அதன் கூர்மையான பகுதியை கொண்டு அதன் கழுத்தை குத்தினான். அந்த யானை உடனடியாக கீழே உட்கார்ந்து விட்டது. மூலாதார சக்கரம் நீங்கள் தியானம் செய்ய வேண்டிய முதல் சக்கரம் என்பதால் நீங்கள் உங்கள் மனதை ஒருமுகப்படுத்துவது உங்களுக்கு அந்த யானையைப் போல ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். மதம் பிடித்த அந்த யானையை கட்டுப்படுத்துவதை போன்றது அது என்று கூற முடியும். நீங்கள் விரக்தி அடையவோ அல்லது அதனோடு சண்டையிடவோ தேவையில்லை. ஏனெனில் நீங்கள் அவ்வாறு செய்தால் அது உங்களை கீழே தள்ளி மிதித்து கொன்றுவிடும். ஒருமித்த கவனம், மன உறுதி ஆகியவற்றை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் பயிற்சியை தொடர வேண்டும். அவ்வளவுதான். நேர்மறையான மனப்போக்கையும் உறுதியான மனத்தையும் கொண்ட ஒருவருக்கு
இப்பிரபஞ்சம் எப்போதும் ஒரு பாதையை காட்டும். நீங்கள் உங்கள் முயற்சியை கைவிடாவிட்டால் அனைத்து முட்டுக்கட்டைகளும் தகர்க்கப்பட்டுவிடும். அதனால்தான் சாகினி தேவி தன்னுடைய ஒரு கையால் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வழங்கி கொண்டிருக்கிறாள். உளுந்தும் அரிசியும் கலந்து செய்யப்பட்ட முக்கௌதனம் என்ற ஒரு வகையான கஞ்சி இந்த தேவிக்கு மிகவும் பிடிக்கும். இந்த மூலாதார சக்கரத்தின் மீது நீங்கள் தியானம் செய்கின்ற 6 மாதங்களின் போது உங்கள் உணவில் பருப்பும் அரிசியும் அதிக அளவில் இருக்கும்படி நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். கொழுப்பு உணவை தவிர்த்து விடுங்கள். ஏனெனில் அது உங்களுக்குள் ஒரு மெத்தன போக்கை உருவாக்கி உங்கள் பயிற்சியில் உங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடும். 1 ஸ்பூன் வெண்ணெய் அல்லது நெய் சேர்த்து கொள்ளலாம். நீங்கள் வெண்ணெய் அல்லது நெய் சேர்த்து கொள்ளும் சமயங்களில் எண்ணெயில் பொரிக்கப்பட்ட உணவை உட்கொள்ளக்கூடாது. மூலாதார சக்கரத்தை துளைப்பதில் நீங்கள் திறமை பெற்றுவிட்டால் அது உங்கள் ஆரோக்கியத்தை பெருமளவு மேம்படுத்தும். அது உங்கள் எலும்புகளுக்கு நல்லது. ஒளி, தொடுதல், சுவை, வடிவம், வாசனை ஆகிய 5 நுண்ணிய அம்சங்களால் நீங்கள் வெகு எளிதில் தூண்டப்படுகிறீர்கள். அதாவது அவற்றை நீங்கள் விரைவாக உணர்ந்து கொள்கிறீர்கள். மூலாதார சக்கரத்தை துளைப்பதில் நீங்கள் மேதமை பெற்றுவிட்டீர்கள் என்பதற்கான முதல் அடையாளம் உங்கள் பசி வெகுவாக குறைவதுதான். குறைந்த அளவு உணவு உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஏனெனில் பஞ்சபூதங்களை முன்பு எப்போதையும் விட இப்போது நீங்கள் அதிக சிறப்பாக பயன்படுத்துகிறீர்கள். உங்கள் உணர்வுகள் உச்சமாக முடுக்கிவிடப்பட்டுள்ளதால் நீங்கள் எல்லாவற்றையும் அதிகமான தீவிரத்துடன் அனுபவிக்கிறீர்கள். அனைத்து உயிர்கள் மீதும் ஒரு அக்கறையை நீங்கள் வளர்த்து கொள்கிறீர்கள். இது ஆன்மீகத்தில் உயர்நிலையை அடைந்துள்ள ஒருவரின் முத்திரை. மூலாதார சக்கரத்தின் மீது நீங்கள் நீண்ட காலம் தியானம் செய்யும் போது நீங்கள் அதிக லேசாக உணரத் தொடங்குகிறீர்கள். பாலுணர்வின் மீதான நாட்டமும் பிற மோசமான எண்ணங்களும் ஏற்படுத்துகின்ற சுமை இப்போது குறையத் தொடங்குகிறது. இது மன அமைதிக்கும் நலனுக்கும் வழிவகுக்கிறது. இந்த சக்கரத்தின் நிறம் பற்றிய ஆகமங்களில் எதுவும் கூறப்படவில்லை. ஆனால் இந்த பயிற்சி எனக்கு எங்கிருந்து கிடைத்ததோ அதன்படி இச்சக்கரம் பளிர் ஆரஞ்சு நிறத்தை கொண்டது. இச்சக்கரத்தில் நிலை கொண்டுள்ள தேவியின் பெயர் சாகினி என்பதால் சங் என்பது இதன் மூல அசையாக ஆகிறது. இந்த சக்கரத்தின் மூல அசை லம் என்று பாரம்பரிய உரைகளில் கூறப்பட்டுள்ளதை நான் நன்கு அறிவேன். இங்கு ஒரு விஷயத்தை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். குண்டலினி பயிற்சிக்கான ரகசியங்களை எந்த ஒரு புத்தகத்திலும் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. இது ஒளிகளை விட அதிகமாக மனக்காட்சி படைப்பின் தரம்தான் எல்லா வித்தியாசத்தையும் ஏற்படுத்துகிறது. இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். குருவே சரணம்.